நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்துக்கு வருகை புரிந்து ஆண்டவருடைய வல்லமையுள்ள இந்த நற்கனை பிரசனத்திலே அமர்ந்திருக்கிற சகோதரி சகோதரியே, ஆண்டவருடைய கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தக்கூடிய வல்லமையுள்ள தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்கிற ஆழமான நம்பிக்கையிலே நாம் இந்த ஆராதனையிலே பங்கேற்போம். உங்களை முழுமையாய் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்க. என்ன தேவைக்காக, என்ன கருத்துக்களுக்காக, விண்ணப்பங்களுக்காக, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களோ அவை அனைத்தையும் ஆண்டவருடைய வல்லமையில கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, ஏதோ இந்த மாலை வேளையில் நான் முன்பாக வந்திருக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறேன். உம்முடைய கிருபையை நாடி வந்திருக்கிறேன். உம்முடைய உதவியை தேடி வந்திருக்கிறேன். கண்ணீரோடும் கவலையோடு வந்திருக்கிறேன். மனவேதனையோடு வந்திருக்கிறேன். மன போராட்டத்தோடு வந்திருக்கிறேன். குடும்ப அமைதிக்காக வந்திருக்கிறேன். குடும்ப நிம்மதிக்காக வந்திருக்கிறேன். என் கடன் தொல்லைகள் நீங்க வேண்டும், கவலைகள் நீங்க வேண்டும், பண பிரச்சனைகள் நீங்க வேண்டும், மன பாரங்கள் நீங்க வேண்டும், குடும்பத்தினுடைய தொல்லைகள் நீங்க வேண்டும், குடும்பத்தை பிடித்திருக்கக்கூடிய தீய சக்திகள், அழகினுடைய சக்திகள் தீர வேண்டும், நீங்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய முன்னிலே வந்திருக்கிற என்னை ஆசீர்வதியும் என சொல்லி ஆண்டவரை கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் என சொல்லி ஜெபிப்போம். இயேசுவே, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என வேண்டுவோம். இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் என சொல்லி பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம்.
இயேசுவே என்னுடைய தொழிலை என்னுடைய வேலையை ஆசீர்வதியும் என்று சொல்லி உங்களுடைய தொழிலை ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே என்னுடைய குடும்பத்துக்கு நிம்மதியை தாங்க, மன அமைதியை தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise the Lord, Praise the Lord, praise the Lord, Praise the Lord, praise the Lord. Praise the Lord. அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் தூய ஆவியானவரை பற்றி பேசுகிறார். நான் போவதை குறித்து நீங்கள் துயரப்படுகிறீர்கள். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தினுடைய பேக்ரவுண்ட் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் என்னுடைய முதல் வாசகம் நமக்கு புரியும். இயேசு தன்னுடைய சீடர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், இந்த உணவு அதெல்லாம் முடிந்த பின்பு தன்னுடைய சீடர்களோடு பேசுகிறார். இதை விவிலியத்தினுடைய பார்வையிலே பிரியாவிடை மறை உரை என்று சொல்லுவாங்க. பிரியாவிடை நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது +2 முடித்த உடனே பிரியாவிடை கொடுப்பாங்க. அல்லது ஒரு இடத்துல பணி செய்து அங்கிருந்து நாம் மாற்றலாகி போகிற போது பிரியாவிடை கொடுப்பார்கள். ஆக இயேசு பிரியாவிடை மறையுரையை குறிக்கிறார். தான் தன்னுடைய சீடர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்களோடு பேசக்கூடிய அந்த நீளமான பகுதி, அதில் இன்றைக்கு தான் போவதை குறித்து பேசுகிறார். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 5 முதல் 11 இறை வார்த்தைகளை தான் இன்றைய திருப்பலியுடைய நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன வாசிக்கிறோம்? அங்கே இயேசு சொல்லுகிறார், இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். தன்னுடைய சீடர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், என்னை அனுப்பிய என்னுடைய தந்தையிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று யாரும் என்ன அதை குறித்து கேட்கல. எங்கே போகிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கல. தொடர்ந்து சொல்கிறார், நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கி உள்ளீர்கள். இயேசு 16ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வாக்கியத்தில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் போன பின்னாடி உங்களுக்கு துன்பம் வரும், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாது இருக்கவற்றெல்லாம் உங்களிடம் சொன்னேன், உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். 16ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் உங்களை தொழுகை கூடத்தில் விலக்கி வைப்பாங்க, உங்களை கொள்ளுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலம் வருகிறது. அப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் போன பின்னாடி உங்களை யூத மக்கள் துன்புறுத்துவார்கள், கொலை செய்வாங்க. இதை சொன்ன உடனே சீடர்களுக்கு பயம். நான் உங்களை விட்டு போக போகிறேன்னு சொல்கிறாரு. நான் போன பின்னாடி உங்களை கொல்லுவாங்க, உங்களை சாட்டையால் அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சீடர்களுடைய மனசில் என்ன ஒரு மனநிலை அப்படின்னா பயம், அச்சம், துக்கம். அதை இயேசு சொல்கிறாரு, நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கி உள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். அப்போ துணையாளரை பற்றி பேசுவார், தூய ஆவியை பற்றி பேசுவார். பெரிய மாணவர்களே, இன்றைக்கு கூட பல்வேறு பிரச்சனைகளோடு வந்திருக்கிற நமக்கு மனசில் துயரம், மனசில் கவலை. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய மனதில் துயரம் இருக்கிறது, நீங்கள் துயரத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய கரத்தலை நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களை அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன், உங்களுக்கு துணையாளரை கொடுப்பேன். விவிலியத்தில் நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் மட்டும் 260 தடவை தூய ஆவியாரை பற்றி வருகிறார். புதிய ஏற்பாட்டில் மட்டும் 260 தடவை வெவ்வேறு வார்த்தைகளை வைத்து தூய ஆவியாரை பற்றி பேசப்படுகிறது. முதல் நூல் தொடக்க நூல் முதல் அதிகாரம் 2வது இறை வார்த்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆவியானவரை பற்றி பேசப்படுகிறது. கடவுள் இந்த உலகத்தையெல்லாம் படைப்பதற்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சா? எல்லாம் எங்கே தான் இருக்கீங்களா? வெறுமையாக இருந்தது. ஆவியானவர் நீர்த்திரளின் மீது
அசைவாடி கொண்டிருந்தார். ஆக முதல் நூல் முதல் அதிகாரம் 2வது வசனத்திலேயே ஆவியானவர் நீர்த்திரள் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இந்த விவிலியத்தினுடைய கடைசி புத்தகம் எது? திருவெளிப்பாடு. திருவெளிப்பாட்டினுடைய கடைசி அதிகாரம் எது? 22ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரம். விவிலியத்தினுடைய கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு, கடைசி அதிகாரம் 22, அதில் 17ஆம் வசனம், அதுவும் கடைசியாக தான் வரையும். 17ஆம் வசனம் யாராவது பைபிள் இந்த படிங்க. 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் திருவெளிப்பாடு. தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்றார்கள். தூய ஆவியாரும் மணமகனும், அதாவது ஆண்டவர் இயேசுவும் வருவாங்க. அவர்கள் இறை மக்கள் எல்லாம் வருக வருக என்று அழைப்பார்கள். பாருங்க, விவிலியத்தினுடைய தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் தூய ஆவியை பற்றி பேசுது. அதே விவிலியம் கடைசி புத்தகம், கடைசி அதிகாரம், கடைசி வார்த்தை நாம் என்ன பார்க்கிறோம்? தூய ஆவியாரை பற்றி. ஆக விவிலியத்தில் ஆவியானவரை பற்றி எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றாரு, நான் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலத்தில் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன். இந்த 14, 15, 16ஆம் அதிகாரம் 3 யோவான் 15, 14, 15, 16 இந்த 3 புத்தகங்களை இயேசு தூய ஆவியாரை பற்றி தன்னுடைய சீடர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். கொஞ்சம் வேகமாக நாம் பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 14, 16 இறைவார்த்தை, யோவான் 14, 16 இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தன்னுடைய சீடர்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, உங்களோடு இருக்கிற போல தூய ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் தந்தையிடம் கேட்பேன். அடுத்து 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல என் பெயரால் 14, 26 தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம், என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். திருப்பி இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தூய ஆவியாரை பற்றி சொல்கிறார். தூய ஆவி இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, பயப்படாதீங்க. யோவான் 15, 26 தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார், அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகரார். திருப்பி தூய ஆவியை பற்றி பேசுகிறார். 16 7வது அதிகாரம் வசனம், நான் உங்களிடம் சொல்லுவது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். பெரியமான நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ எதற்காக இந்த தேவன், இந்த பலிபீடக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும், நான் எப்பவுமே உங்களோடு இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர், உலகம் முடியும் உங்கள் மத்தியில் இருப்பேன், உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொன்ன தேவன் நம்மோடு இருப்பதற்கு அவர் கொடுத்து விட்டு போன 2 விஷயங்கள், இயேசு நம்ம கொடுத்து விட்டு போன 2 விஷயங்கள், உலகம் முடிய மட்டும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் 2 விஷயத்தை கொடுத்து போனார். ஒன்று நற்கருணை. நற்கருணை நமக்கு எப்போதுமே இருக்கிறது. நற்கருணை பிரசன்னத்திலே இயேசு எப்போதுமே இருக்கிறார். ஆக அவருடைய பிரசன்னத்தை நாம் தினந்தோறும் பார்க்க முடியும், தினந்தோறும் நற்கருணை உண்ண முடியும். அவர் நம்மோடு இருக்கிறார். 2வது, அவர் நாம் கொடுத்து விட்டு போன அவருடைய பிரசன்னம் தூய ஆவியார். அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களே, எழுந்து நிற்போம். இந்த தேவன் நம்மோடு இருப்பதற்காக, நம்முடைய மத்தியிலே இருப்பதற்காக அவர் கொடுத்த துணையாளர் தான் தூய ஆவியானவர். அப்போ இன்னைக்கு வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க, நீங்கள் துயருற்று இருக்கிறீர்கள், நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க. தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்ல பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு தூய ஆவியை கொடுப்பேன். பெரியமானவர்களே, இப்போ இந்த ஆலயத்தில் நற்கனைக்கு முன்னாடி நாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு முன்னாடி நற்கனை ஆண்டுக்கு முன்னாடி நாம் இருக்க போகிறது இல்லை. ஆனால் நம்மோடு யார் இருக்கிறார்? தூய ஆவி நம்மோடு இருக்கிறார். நீங்கள் போகிற போது, வருகிற போது, எல்லா இடத்திலையும் ஆவியான நம்மோடு இருக்கிறார். அந்த ஆவியானவரை கேட்போம். ஆவியே என் மத்தியிலே வாரும், ஆவியானவரே என்னை வழி நடத்தும், என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து என்னை ஆசீர்வதியும் என சொல்லி ஆவியானவரை நாம் அழைப்போம்.
அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. சேர்ந்து அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. மீண்டும் மீண்டும் அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. தூய நாவினை அருளி ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. ஆவியானவர் அப்போஸ்தலர் மீது இறங்கிய போது அக்கினி வடிவே இறங்கினார். தூய ஆவியானவர் அப்போஸ்தலர் மீது இறங்கிய போது அவர் அபிஷேகம் ஆனார்கள், அபிஷேகம் செய்யப்பட்டார்கள், பல்வேறு மொழியிலே பேசினார்கள். அதே ஆவியானவர் பிரியமானவர்களே நம்மீது இறங்கும்படியாக, நம் மத்தியிலே இறங்கும்படியாக அக்கினியின் ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர், ஆற்றலின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபித்து பாடுவோம். தூய நாவினை அருளி புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. தூய நாவினை அருளி ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே, பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே. 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே, 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. மீண்டும் அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. எல்லார் மீதும் பொழியக்கூடிய ஆவியானவர் நம்மீதும் பொழிய வேண்டுமாய் ஜெபிப்போம். அன்பு மழை பெய்ய வேண்டுமாய் ஜெபிப்போம். அருட்கொடை வரங்கள் நம்மீது பொழியும்படியாய் வேண்டுவோம். இயேசுவினுடைய வரங்கள் கனிகள், தூய ஆவியுடைய வரங்கள் கனிகள் நம் அனைவரின் மீது இறங்கும்படியாய் பாடுவோம். யாவர் மீதிலும் ஆவி பொழிய வேண்டுமே, ஆசீர்வாத அன்பு மழை பெய்ய வேண்டுமே. யாவர் மீதிலும் ஆவி பொழிய வேண்டுமே, ஆசீர்வாத அன்பு மழை பெய்ய வேண்டுமே. அருட்கொடைகள் வரங்கள் கனிகள் நிரம்ப வேண்டுமே, அருட்கொடைகள் வரங்கள் கனி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமையா. சேர்ந்து பாடுவோம்.
அக்கினி நாவு வடிவிலே ஆவியானவரே, அக்கினி ஆண்டவரே, அபிஷேகம் ஆண்டவரே, இதே மத்தியிலே வாரும். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மீதும் இறங்கும்படியா செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை பொழியும்படியா வேண்டுகிறோம். எம்முடைய மத்தியிலே, எம்முடைய உள்ளத்திலே, எம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சோகத்தை, கவலையை, கஷ்டத்தை எடுத்துக் போடும்படியா செபிக்கிறோம். பயத்தையும் அச்சத்தையும் எடுத்துக் போடும்படியா வேண்டுகிறோம். அப்போஸ்தலர் இறங்கி ஆவியானவரே, இதை எம்முடைய மத்தியிலே வாரும். எங்களை அபிஷேகம் செய்யும். ஆற்றலானவரே, உருமாற்றும் ஆண்டவரே, அக்கினி நாவு வடிவிலே இறங்கும் ஐயா, அபிஷேக வல்லமை தாரும் ஐயா. அக்கினி நாவு வடிவிலே இறங்கும் ஐயா, அபிஷேக வல்லமை தாரும் ஐயா. ஒரு நிமிடம் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, இயேசுவே, உம்முடைய சீடர்கள் சொன்னீங்களே, நாம் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் தூய ஆவியானவர் உங்களுக்குள் வரமாட்டார். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவதற்கு, எங்களை பாதுகாப்பாய் வழி நடத்துவதற்கு உம்முடைய ஆவி எங்கள் மத்தியில் அனுப்புங்க. எங்கள் குடும்பத்தை வழி நடத்துவதற்கு எங்களுக்கு தைரியம் தாங்க. எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் சந்திப்பது எங்களுக்கு தைரியம் தாங்க. உம்முடைய தூய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிற போது எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், எண்ணல்கள், இக்கட்டுகள், தோல்விகள், ஏமாற்றம் எல்லாத்தின் மத்தியில் ஆண்டவர் எங்களால் வாழ முடியும். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேலே அனுப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை அனுப்புங்க, எங்களை திடப்படுத்துங்க. மனசுக்குள்ள ஆயத்தெட்டு பயத்தை நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம், கவலையை வைத்து கொண்டிருக்கிறோம், வருத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி ஆகுமோ, எப்படி போகுமோ என்று சொல்லி ஒரு விதமான அச்சத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் அனுப்புங்க. சீடர்கள் அச்சத்தில் இருந்தபோது, பயத்தில் இருந்தபோது அவர் மீது ஆவியானவர் அனுப்புனீங்களே, ஏதோ எங்க மத்தியில, எங்க குடும்பத்துல, எங்க வீட்டுக்குள்ள அதே ஆவியானவரை, வல்லமையின் ஆவியானவரை, அக்கினியின் ஆவியானவரை, அபிஷேகத்தின் ஆவியானவரை, வல்லமையின் ஆவியானவரை எங்க மத்தியில், எங்க குடும்பத்தை அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆவியானவருடைய வல்லமையை கேட்போம். அமருவோம். இயேசுவில் பிரியமான விவிலிய வைத்தியர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே பகுதி தான் யோவான் நற்செய்தி 16 இறை வார்த்தைகள் 5 முதல் 11. தூய் ஆவியை பற்றி பேசின இயேசு தொடர்ந்து சொல்றாரு, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. 7ஆம் வசனம், நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். தொடர்ந்து 8ஆம் வசனம், அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். இந்த வசனத்தை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தூய ஆவியானவர் வருகிற போது 3 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவாராம். என்னது? ஒன்று, அவர் வந்து பாவம் பற்றி இந்த உலகினர் கருத்து, உலகினர் வைத்திருக்க கருத்து தப்புன்னு சொல்லி எடுத்து சொல்வாராம். பாவம், நீதி, தீர்ப்பு, 3 விஷயம், பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி, இந்த 3 பற்றி உலகினர் கொண்டுள்ள தவறான கருத்துக்கள் தவறானவை என எடுத்துக்காட்டு. அப்போ தூய ஆவியானுடைய வருகை, அந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த 3 விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லி கொடுப்பார். என்ன 3 விஷயம்? பாவம், நீதி, தீர்ப்பு. நாம் எல்லாம் இந்த பாவத்தை பற்றி தப்பாக நினச்சின்னு இருக்கிறோமா? தூய ஆவியானவர் வந்து எது சரின்னு சொல்லி எடுத்து காட்டுவாராம். நாம் நீதியை பற்றி கொண்டுள்ள கருத்து தப்பு, தூய ஆவியானவர் வருகிற போது எது சரி அப்படின்னு சொல்லுவாராம். நாம் தண்டனையை பற்றி வைத்திருக்கிற கருத்து தப்பு,
தூய ஆவியானவர் வருகிற போது தண்டனை பற்றி சரியான விளக்கத்தை அவர் சொல்லுவார் அப்படின்னு இயேசு நீ சொல்றார். அப்போ தூய ஆவியானவர் வருகிற போது இந்த 3 கருத்துக்களை எது தப்பு எது சரின்னு சொல்லி நமக்கு எடுத்து காட்டுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம படித்தோம். பெரும்பாலும் இந்த வார்த்தையை நாம் அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இன்னைக்கு அதை யோசிப்போம். தூய ஆவியானவர் உங்களிடம் வருகிற போது அவர் பாவம் பற்றிய உலகினர் கருத்து தப்பு அப்படின்னு எடுத்து காட்டுவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உலகம் பாவத்தை பற்றி என்ன நினைக்கிறது? நாம் பாவத்தை பற்றி என்ன நினைக்கிறோம்? இதுதான் பெரிய பாவம். கேள்வி கேட்டால் இப்போ பேசாமல் இருக்கீங்க இல்லையா? அதுதான் பெரிய பாவம். பாவத்தை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகம் என்ன நினைக்குது? பாவம் புரியல. அப்படியா? இன்றைக்கு இந்த உலகம் எதுவுமே பாவம் இல்லை என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவும் பாவம் கிடையாது. பாவத்தை பற்றி அச்சமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் என்பது கடவுளுக்கு பிடிக்காது என்ற மனநிலை நம்மிடம் இல்லை. என்ன பெரிய பாவம் பண்ணுங்க? நான் என்ன பெருசா பாவம் பண்ணிட்டேன்? ஊர் உலகம் செய்யாத பாவமா? பாவம் செஞ்சா என்ன கெட்டு போயிடுவோமா? பாவம் செஞ்சா நல்லவனா இருக்கிறான், கெட்டது செய்தால் நல்லவனா இருக்கிறான், அவன் தான் வசதியா இருக்கிறான், அவன் தான் சந்தோஷமா இருக்கிறான். பாவம் புண்ணியம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பாவத்தை பற்றி இருக்கிற கருத்துக்கள் தவறானவை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகம் பாவத்தை பற்றி என்ன நினைக்கிறது? பயம் இல்லை. தெய்வத்தின் மீது அச்சம் கிடையாது. பாவத்தை பற்றி அச்சம் கிடையாது. ஆண்டவர் திருத்தந்தை சொல்லுகிறார், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்னவென்றால், நம்முடைய பிரான்சிஸ் சொல்றார் திருத்தந்தை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் பாவம் பற்றிய அச்சம் இல்லாமல் இருப்பதுதான் பாவம். There is no fear about sin. பாவத்தை பற்றி எனக்கு பயம் கிடையாது. பயம் இருந்தால் நான் பாவம் செய்து கொண்டிருப்போமா? இன்னைக்கு கொலை செய்கிறார்கள், பாவம் கிடையாது. கொள்ளையடிக்கிற பாவம் கிடையாது. அடுத்தவனை ஏமாற்றுகிற பாவம் கிடையாது. தவறான வழியில் சம்பாதிக்கிறோம், பாவம் கிடையாது. அடுத்தவரை பற்றி தவறா பேசுகிறோம், பாவம் கிடையாது. அடுத்தவரை பற்றி இழிவாக நினைக்கிறோம், பாவம் எதுவுமே பாவம் கிடையாது. பாவத்தை பற்றி எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கிறோம். பாவத்தை பற்றி எந்த உணர்வு, நோ ஃபீலிங் அட் ஆல். இது தப்பு கிடையாது. நாம் நினைப்பதெல்லாம் சரி. எனக்கு எதெல்லாம் சரியாக படுகிறதோ அதெல்லாம் சரியாக மாற்றிக் கொள்கிறேன். நான் நினைப்பதெல்லாம் கரெக்டு. இந்த உலகம் பாவத்தை பற்றி எண்ணம் இல்லாமல், பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கு. உலகம் சொன்ன யாரோ நினைக்காதீங்க, நீங்களும் நானும் தான். பாவத்தை பற்றிய பயம் இருக்கா நமக்கு? பாவத்தை பற்றி அச்சம் இருக்கிறதா? பாவம் செய்தால் கடவுளுக்கு பிடிக்காது என்கிற உணர்வு இருக்கிறதா? நான் ஒரு கிறிஸ்தவன், பாவம் செய்யக்கூடாது என்கிற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நாம் எல்லா பாவங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்களினால் பாவம் செய்கிறோம், வார்த்தையினால் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய செயலினால் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், சிந்தனையினால் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் நாம் யாரையாவது பற்றி, எதையாவது பற்றி நாம் தவறாக பேசி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகம் பாவத்தை பற்றிய கருத்து என்னவென்றால், there is no sin. பாவம் என்பது ஒன்றும் கிடையாது. இப்ப ஆண்டவர் சொல்கிறார், தூய ஆவி வருகிற போது நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த பாவத்தை பற்றிய கருத்து தப்புன்னு சொல்லி கொடுப்பார். எங்க தானே படித்தோம் அப்போ. அப்போ தூய ஆவி நம்மக்கிட்ட வரும்போது நாம் எப்படி மாறுகிறோம் என்றால், தூய ஆவியால் நிரப்பப்படுகிறவர்கள் அவர்கள் எது நன்மை எது தீமை என்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் பெருசா, இதெல்லாம் குற்றமா, இதெல்லாம் தீமையா, அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. உலகத்தில் செய்யாத பாவம் நான் செய்ய போகிறேன், உலகத்தில் செய்யக்கூடிய பாவம் நான் செய்யறேன், நான் சின்ன சின்ன தப்பு பண்ணுறேன். இந்த மனநிலை தூய ஆவியானவர் பெற்றவர்கள் பேச மாட்டாங்க. புனிதர்கள் சின்ன சின்ன பாவத்தை பார்த்தும் கூட பேசலை. சின்ன பையன், ஒரு 15-14 வயசு பையன், அவன் இன்னைக்கு புனிதனாக இருக்கிறான். யாரு? டொமினிக் சாவியோ. அவர் சொன்ன வார்த்தை என்னது? பாவம் செய்வதை விட சாவது மேல் என்றார். நம்மளை போல பெரிய ஆள் கிடையாது.
ஒரு 14-15 வயசு பையன் சொல்கிறான், நான் பாவம் செய்வதை விட செத்து போவேன். எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவனாய். பலவிதமான புனிதர்கள் நான் பாவம் செய்வதை விட இறந்து போவேன், ஆண்டவரை மறுதலிப்பதை விட நான் செத்து போவேன். என் விவிலியத்தை பார்க்கிறோம், தானியேல் இளைஞன் சொல்லுகிறான், நீ இனிமேல் கடவுளை பற்றி பேசக்கூடாது, என்னதான் நீ வணங்கணும். தானியேல் சொல்கிறார், உன்னை வணங்குவதை விட, நான் ஆண்டவரை எதிர்த்து உன்னை வணங்குவதை விட நான் செத்து போவேன். எப்படி அவங்களால் பேச முடியுது? ஆவியானவரால் நிரம்பியவர்களால் பேசுகிறார்கள். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பிரியமான, தூய ஆவியானவர் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் பாவம் செய்வதில்லை. ஆவியானவர் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருப்பதில்லை. நம்மகிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகி இருக்கிறோம், ஏதோ ஒன்றுக்கு நாம் ஸ்லேவாக இருக்கிறோம். அந்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா பாவத்தையும் நம்ம செய்வது கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு பாவத்தில் நாம் மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டிருக்கிறோம். அது கோபமாக இருக்கலாம், அடுத்தவரை ஏமாற்றுவதாக இருக்கலாம், அடுத்தவரை பற்றி தவறாக பேசுவதாக இருக்கலாம், இச்சையாக சம்பாதிப்பதாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நாம் ஒரு காரியத்தை இருக்கிறோம், அது புகை பழக்கமாக இருக்கலாம், போதைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு பழக்கத்தில் நாம் மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் பாவத்துக்கு அடிமை ஆவது இல்லை. அப்போ பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் வருகிற போது நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாரா? நாம் பாவத்தை பற்றி பயப்படாமல், இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி பாவத்தை பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறோமே, தூய ஆவியானவர் வருகிற போது நமக்கு பாவத்தை பற்றிய தெளிவு கொடுப்பார். அந்த பாவத்தை பற்றிய தெளிவு என்னன்னா, இது தப்பு, இது ரைட்டு என்பது மட்டும் இல்லை, இது தப்பு பண்ணக்கூடாது என்கின்ற எண்ணத்தையும் ஆவியானது கொடுப்பார். இப்போ நமக்கு தூய ஆவியானது இருக்கிறாதா இல்லையா நம்ம மேலே? அப்போ நீங்களாம் பாவமே பண்ணுறதில்லை. இதை பாருங்களேன், பாவம் பண்ணுவேன், தூய ஆவியான கூட வச்சுருப்பேன், அது நடக்காது. ஒளி இருக்கக்கூடிய இடத்துல இருள் இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்மை இருக்கக்கூடிய இடத்துல தீமைக்கு இடம் இல்லை. ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே சாத்தானுக்கு இடம் கிடையாது. எப்படி எனக்குள்ளே தூய ஆவியானவர் இருக்கிற போது நான் பாவத்துக்கு அடிமையாக இருப்பேன், பாவத்தை பற்றி பயப்படாமல் இருப்பேன், பாவத்தை பற்றி எந்த விதமான கூச்சம் மனப்பான்மை இல்லாமல் இருப்பேன், பாவம் செஞ்சது குற்ற உணர்வு இல்லாமல் இருப்பேன் நான். இன்னைக்கு நமக்குள்ளே தூய ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் செயல்படுத்தாமல் இருக்கிறோம். தூங்கு, தூய ஆவியானவர்கிட்ட நீ தூங்கு, நான் பார்த்துக்கொடு என்று சொல்லி இருக்கிறோம். ஆக முதல் செய்தி, ஆவியான நம்மக்கிட்ட இருந்தார்னா ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்கிற போது அவர் நமக்கு தூண்டுதலை கொடுத்து கொண்டு இருப்பார். தப்பு தப்பு தப்பு, செய்யாத செய்யாத செய்யாத, அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இது தப்பு, வேண்டாம் வேண்டாம் செய்யாத. ரெண்டாவது, தூய ஆவியான வருகிற போது நீதியை பற்றி இந்த உலகினர் பின்பு ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையானது. கடவுள் நமக்கு ஒரு நீதி தீர்ப்பை வைத்திருக்கிறார். There will be a judgment. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி, நீளமான பகுதி வரும். நல்லோரையும் தீயோரையும் அவர் தனித்தனியாக பிரிப்பார். ஆண்டவர் அரியணையில் வந்து அமர்வார். செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியாக பிரிப்பார். செம்மறியாடுகளை வலப்பக்கம் உள்ளோரை பார்த்து,
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், என் தந்தை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிற விண்ணகத்துக்கு செல்லுங்கள். ஏன்னா நீங்கள் நான் பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீங்க, ஆடியின்றி இருந்தேன், உடை கொடுத்தீங்க சொல்லி அவங்களுக்கு நான் விண்ணகத்தில் இடம் கொடுக்கிறார். தீயோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள், நீங்கள் நான் பசியாக இருந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கல. ஆண்டவர் 2 பேரையும் தனித்தனியாக பிரித்து அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? நீதியை கொடுக்கிறார். தனித்தனியாக பிடிச்சு இது நல்லது, நல்லவனுக்கு நல்லது, கெட்டவனுக்கு கெட்டது, அதுதான் நீதி. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க நாம், இந்த உலகம்தான் நிஜம், எங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் நிஜம், இப்போ நான் சம்பாதிக்கிற பணம் தான் நிஜம், இன்னைக்கு நான் சேர்த்து வைக்கிற சொத்து தான் நிஜம், இன்னைக்கு அனுபவிக்கிற வாழ்க்கை தான் நிஜம். இருக்கிறது, நான் வாழ்க்கைக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு சன்மானம் இருக்குது, அதை பற்றி நமக்கெல்லாம் கவலையே கிடையாது. இந்த உலகத்தில் மனம் போன போக்கில் கால் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதியை பற்றி நமக்கு கவலை இல்லை. கடவுள் நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறாரு, நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன சன்மானம் இருக்குது? இந்த உலகத்தில் நம்ம 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துருக்கிறோமே, நாம் எங்கே போக போகிறோம் என்று நமக்கு அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தூய ஆவியானவர் நமக்குள் வருகிற போது நாம் நம்முடைய வாழ்க்கையை இப்படியாக யோசிக்க மாட்டோம். இறப்புக்கு பின்னாடி ஒன்றும் கிடையாது, இந்த உலகம்தான் முழுசு, இந்த உலகம்தான் பெருசு. தூய ஆவி வரும்போது சொல்லுவார், இல்லை இல்லை, உன் வாழ்க்கைக்கு, நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு சன்மானம் இருக்குது, கடவுள் உனக்கு நீதி வழங்குவார். நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு நல்லதை கடவுள் கொடுப்பார், நீ கெட்டவனாக இருந்தால் உனக்கு கெட்டதை கொடுப்பார். தூய ஆவியானவை பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் நல்லதா கெட்டதா பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் அவர் நம்புகிறார்கள், என்னுடைய இறப்புக்கு பின்பு ஆண்டவர் எனக்கு நீதியை வைத்திருக்கிறார், அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். நான் கெட்டு போன ஒரு வாழ்க்கையை, அசுத்தமான ஒரு வாழ்க்கையை, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை, சாப வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் என்றால் எனக்கு நீதி உண்டு. அது எப்படிப்பட்ட நீதி? அது எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக மாறும். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் ஏவப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை தெரிந்து கொண்டு வாழ்வாங்க, நல்லது கெட்டதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாழ்வாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளுடைய போகிற வாழ்க்கை எப்படி இருக்குது? கெட்டதை பற்றி பயப்படுறோமா? கெட்டதை பேசுறதை பற்றி பயப்படுறோமா? இறப்புக்கு பின்னாடி நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு நம்புகிறோமா? எனக்கு ஒரு ஆன்மா உண்டு, அது ஆண்டோடைய முன்னிலை போய் நிற்கும் என்ற நம்பிக்கை அந்த எண்ணம் நமக்கு இருக்கா? இல்லை. ஏனென்றால் தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள செயல்படுத்த நாம் விடுவதில்லை. மூன்றாவது, இந்த உலகின தண்டனையை பற்றி வைத்திருக்கிற கருத்து. மூணாவது என்னது? தண்டனையை பற்றி, தீர்ப்பை பற்றி நமக்கு வைத்திருக்கிற அந்த கருத்து தவறானது. தீர்ப்புன்னு சொன்னாவே அங்கே என்ன இருக்கும்? தீர்ப்பான அங்கே என்ன இருக்கும்? தண்டனை இருக்கும். தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை, நல்லது செய்கிறவங்களுக்கு சன்மானம். அப்போ நமக்கு ஒரு நாள் தீர்ப்பு உண்டு. ஆண்டவர் நீதி வழங்கும் போது நாம் தீர்ப்பிடப்படுவோம். தீர்ப்பிடப்படுகிற போது நான் ஏற்கனவே சொன்னது நரகம் மோட்சம். இன்றைக்கி யார் நரகத்தை நம்புகிறீங்க, யார் மோட்சத்தை நம்புகிறீங்க? அதை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. மோட்சம் நரகமெல்லாம் ஒரு கனவு, மோட்சம் நரகமெல்லாம் ஒரு கான்செப்ட், அது நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒன்று. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூய ஆவியானவர் ஏவப்பட்டவர்கள் அதன் மீது அக்கறை செலுத்துகிறார்கள், கவனம் வைக்கிறாங்க. பிரியமானவர்களே, எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு ஆவியான நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா, தூய ஆவியானவர் வருகிற போது உண்மை எது என்று உங்களுக்கு கற்று தருவார். கண்களை மூடுவாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையா?
ஒரு தூய்மையான வாழ்க்கையா? ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆவியானவர் என்னை ஆட்கொண்ட ஒரு பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கைக்குள்ளே நான் இருக்கிறேனா? எனக்குள்ளே பாவங்கள், எனக்குள்ளே சாபங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தூய ஆவியானவரை விட்டு விலகி போயிருக்கிறேனா? என்னுடைய இதயம் பற்றி எரிகிற இதயமாய், ஆவியானவரால் பற்றி எரிகிற இதயமாய் இல்லாமல் உறங்கி போயிருக்கிற ஆன்மாவாய் என்னுடைய ஆன்மா இருக்கிறது. பாவத்தை பற்றி பயமில்லாத வாழ்க்கை, தீமையை பற்றி பயமில்லாத வாழ்க்கை, கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை செய்வதிலே பயமில்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய ஆவியானவரை கேட்போம். இன்றைக்கு பல சமயத்தில் நம்முடைய இருக்கக்கூடிய ஆவியானவரை நாம் எடுத்து நாம் ஆவி இல்லாத ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவருடைய வல்லமை இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இயேசுவிடம் ஜெபிப்போம். ஆவியானவர் மீண்டும், ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாரும், எங்களை வழி நடத்தும், அபிஷேகம் செய்யும், எங்களை உம்முடைய சித்தத்தின்படி வாழ வையும் என்று சொல்லி நாம் கரங்களை எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே எங்களுடைய மத்தியிலே வாரும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலை மீது இறங்கும். அவருடைய உள்ளத்துக்களை வந்து எங்களை தூண்டி எழுப்பும்படியாய் வேண்டுகிறோம். ஆவியானவரே எங்களுக்கு உற்சாகத்தை தாரும். ஆவியானவரே எனக்கு நம்பிக்கையை தாரும். ஆவியானவரே வல்லமையை தாரும். ஆவியானவரே உம்முடைய ஆற்றலை தாரும். நாங்கள் வாழ்வதற்குண்டான நம்பிக்கையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொண்டு வெளிச்சம் தாரும் ஆவியானவர் சொல்லி பாடுவோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவர் பார்க்க வேண்டும், கடவுளையே பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். உம்முடைய வல்லமையை தாரும் என்று சொல்லி பாடுவோம். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாய் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நாம் எல்லாம் ஆவி தூய் ஆவியினுடைய பிள்ளைகள். இதோ இந்த தேவன் நமக்கு அந்த ஆவியானவரை கொடுத்து சென்றிருக்கிறார். ஆவியானுடைய பிள்ளைகளாய், ஆவியால் ஏவப்பட்டவர்களாய், தூய் ஆவியால் நடத்தப்படுகிறவர்களாய் வாழக்கூடிய வரம் கேட்டு ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வருகிறார். ஆண்டவரின் ஜெபிப்போம். இயேசுவே, முழந்தால் படியிடுவோம். இயேசுவே, உம்முடைய சீடர்களுக்கு உம்முடைய ஆவியினரை அவர்களை அபிஷேகம் செய்தீரே. ஏதோ இன்றைக்கு என் குடும்பத்தை அபிஷேகம் செய்யுங்க, என்னை அபிஷேகம் செய்யுங்க, உம்முடைய வல்லமை எனக்கு தாங்க. என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம் போகணும், என் மனதில் இருக்கக்கூடிய அச்சம் போகணும், என் மனதில் இருக்கக்கூடிய ஆவியானுடைய வல்லமையை தாரும் என சொல்லி ஆண்டவர் இயேசுவிடம் தன்னுடைய ஆவியானவரை கொடுக்கும்படியாய் நாம் மன்றாடுவோம். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். சுகம் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் உங்களுடைய மத்தியிலே வருகிறார். நலம் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் உங்களுடைய மத்தியிலே வருகிறார். இயேசுவே, என்னை சுகப்படுத்துங்க, இயேசுவே, என்னை குணப்படுத்துங்க, இயேசுவே, என்னை ஆசீர்வதிங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இயேசுவே, என்னை குணப்படுத்தும். என்னுடல் வேதனைகள் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உங்கள் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, இந்த
இயேசுவே எந்தன் இயேசுவே. பிரியமான பொழுதாளிடுவோம். கண் மலையில் இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆண்டவர் இயேசு உயர்ந்த இடத்தில் இருந்து நம்மை நோக்கி பார்க்கிறார். நம் அனைவரையும் ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். அதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், ஆண்டவருடைய வல்லமையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இது. ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் கணவனை, மனைவியை, தொழிலை, உங்கள் குடும்பத்திற்குரிய பிரச்சனைகளை, வேதனைகளை, துன்பங்களை, ஏமாற்றங்களை, தோல்விகளை எல்லாத்தையும் இந்த தேவனிடம் ஒப்பு கொடுங்க. இயேசு ஆசீர்வதிக்க போகிறார். என் மகனே மகளே நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அஞ்சாதே, நடுங்காதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடிய கடவுள் ஏதோ நம்முடைய மேலே மத்தியிலே இருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எனவே மாண்புய கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம். மாண்புயரில் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. சதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுட திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. நம்ம எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்பிக்கையோடு வருவோம். அவருடைய தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம்.
ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். தூய ஆவியானவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம். திருப்பலி கருத்துகள் வாசிக்கப்படுகின்றன.